ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். இரத்த காட்டேரி அப்படின்றது மனிதர்களுக்கு அடித்து அவங்களோட ரத்தத்தை குடிக்கிற ஒரு வகை தீய சக்தி அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது சம்பந்தமான பல தகவல்கள் இன்றைக்கி புதுசாக இருக்கும் உங்களுக்கு. உலகத்தில் பல நாடுகளில் பரவலாக இரத்த காட்டேரி பற்றின கதைகளும் அது தொடர்பான பயமும் இன்றைக்கும் இருக்குங்க. இரத்த காட்டேரியை ஆங்கிலத்தில் வாம்பயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இரத்த காட்டேரிக்கு டிராகுலா அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. டிராகுலா அப்படின்றது ருமேனிய மொழியிலிருந்து வந்த வார்த்தை. ருமேனிய மொழியில் டிராகுல் அப்படின்னா பேய், டிராகுலா அப்படின்னா பேயோட பிள்ளை அப்படின்னு அர்த்தம். ருமேனியா நாட்டில் இருக்கிற டிரான்சில்வேனியா பகுதியில் பிரான் கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டை இப்போவும் இருக்குது. அதை டிராகுலா கோட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டையில் இருந்து ஆண்டு வந்த மன்னர் 3ஆம் விலாஸ் அப்படின்றவர் படுபயங்கர கொடூரக்காரன். அவர் தான் உலகத்திலே முதல் டிராகுலாவாக கருதப்படுறார். ருமேனிய மொழியில் இரத்த காட்டேரியை குறிக்கிறதுக்கு டிராகுலான்ற ஒரு வார்த்தை மட்டும் இல்லைங்க, இன்னும் 2 வார்த்தைகள் இருக்குது. அதில் ஒன்று மோரோய் அப்படின்ற வார்த்தை, இன்னொன்று ஸ்ட்ரிங்கோய் அப்படின்றது. இறந்து போன பிறகு திரும்பி வந்து கொடூரமான வேலைகளை செய்கிறவங்கள ஸ்ட்ரிகோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட கனவு, சூன்யக்காரி, பறவை வடிவத்தில் பறந்து வர்ற பேய் உருவம், இப்படி இந்த ஸ்ட்ரிகோய் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. இந்த ஸ்ட்ரிகோய், மோரோய் எல்லாம் டிராகுலாவோட வேறு வேறு வடிவங்கள்னு தான் சொல்லணும். இது போக ரஷ்யாவில் இரத்த காட்டேரிகளுக்கு உர்டலாக் அப்படின்னு பேர் உண்டு. மால்டோவியா மாதிரியான நாடுகளில் கூட இரத்த காட்டேரிகளை பற்றின நம்பிக்கை இருக்குது. இரத்த காட்டேரிகளை பற்றி உலகம் முழுக்க பலவிதமான விசித்திரமான நம்பிக்கைகள் இருக்குது. இறந்து போன ஒரு உடல் கிடச்சி வைக்கப்பட்டிருக்கிற நேரம் அந்த உடலுக்கு மேலே வௌவாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வகை பூச்சியோ பறந்தால் அந்த உடலுக்கு உயிர் வந்து அது இரத்த காட்டேரியாக மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பொதுவாக வௌவால் இரவில் பறந்து திரிகிற ஒரு பாலூட்டி விலங்கு. ஆடு, மாடு, மனிதர்களை கூட கடித்து அவங்களோட ரத்தத்தை குடிக்கிற வௌவால் இனங்கள் இருக்குது. போதாக்குறைக்கு வௌவாலுக்கு மோப்ப சக்தியும் காது கேட்குற சக்தியும் அதிகம். அதனால் இருட்டில் அழகாக பறக்க முடியும். இதன் காரணமாக இரத்த காட்டேரிகள் வௌவால் வடிவம் எடுத்து பறக்க முடியும்னு நம்பிக்கை மேல் நாடுகளில் இருக்குது. ஐரோப்பா கண்டத்தில் ஒரு காலத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இரத்த காட்டேரி நடமாடுறதா தெரிஞ்சால் அந்த பகுதி முழுக்க ஒரே அமக்கலமாயிடும். குறிப்பாக குழந்தைகள் அதிகமாக தொடர்ச்சியாக இறந்து போனால் அது இரத்த காட்டேரியோட வேலை தான் அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அப்படி இரத்த காட்டேரியா நடமாடுற நபர் கண்டிப்பாக இறந்து போன நபர் தான் அப்படின்ற நிலையில் அவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும். அந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் இப்போ கல்லறையை நோக்கி நடைய கட்டுவாங்க. அங்கே இறந்து புதைக்கப்பட்ட தங்களோட உறவினர்களோட சவப்பெட்டிகளை தோண்டி எடுத்து திறந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமாக இரத்த காட்டேரியா நடமாடுற நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி நடக்கும். சரி, இரத்த காட்டேரியா நடமாடுறது யார் அப்படின்னு அந்த நபர் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குறீங்களா? புதைச்சி பல வருஷங்கள் ஆகியும் இறந்த உடல் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி தக்காளி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அது இரத்த காட்டேரின்ற ஒரு சந்தேகம் வரும். இரத்த காட்டேரியா மாறின ஒருத்தரோட உடல் அழுகவே அழுகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி அழுகாமல் இருக்கிற உடலோ, கன்னம், உதடு இதெல்லாம் கவனிப்பாங்க. கன்னம் புஷ்ஷுன்னு ரோஸ் நிறத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருந்து உதடு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி செவன்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆசாமி தான் இரத்த காட்டேரின்னு சந்தேகம் வலுப்படும். அதே மாதிரி இறந்த ஆசாமியோட கை கால் நகங்கள் தலைமுடியெல்லாம் வழக்கத்துக்கு மாறாக வளர்ந்துருந்தாலும் அவர் இரத்த காட்டேரி தான் அப்படின்னு சந்தேகம் வந்துடும். இரத்த காட்டேரியா மாறின அந்த நபர் உயிருள்ள மனிதர்களோட இரத்தத்தை குடிக்கிறதுனால தான் அவரோட உடல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இறந்த பிறகும் இருக்குன்னு மேற்கு நாடுகளில் அந்த காலத்தில் நம்பியிருக்காங்க. ஆனால் இது பற்றி விஞ்ஞான ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. இறந்த உடல் ஒன்றை சவப்பெட்டியில் வச்சு புதைச்சா அங்கே புதுசாக காற்று வராது. சவப்பெட்டிக்குள்ளே அடைப்பட்ட பழைய காற்று தான் இருக்கும்.
புது காசு வராமல் இருக்கிறதுனாலையும், நிலத்துக்கு அடியில் தட்பவெப்பநிலை குறைவாக இருக்கிறதுனாலையும் எந்த உடலுமே சீக்கிரம் அழுகாது. உடல் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஆயிடும். அதே மாதிரி இறந்த உடலில் இருக்கிற ரத்தம் தோலோட மேல் பரப்பில் பரவி கன்னத்தை ஃப்ரெஷ்ஷாக சிவப்பாக காட்டும். உதடும் கூட சிவப்பாக இருக்க வாய்ப்பு உள்ளது. நிலத்துக்கு அடியில் இருக்கிற சுற்றுச்சூழல் காரணமாக ரத்தம் அவ்வளோ சீக்கிரமாக உறையாது. அதனால் இறந்த உடல்களோட கன்னம் உதடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சிவப்பாக தான் இருக்கும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அதே மாதிரி இறந்த பிறகும் உடலில் நகம் முடி கொஞ்ச நாளைக்கு வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே இறந்த உடம்பில் ஈரப்பதம் குறையிறதுனால உடல் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். அதனால தான் நகம் முடியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தெரியுது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. இந்த நிலையில் இறந்த உடல்களை அந்த காலத்தில் தோண்டி பார்த்து அந்த உடல்களோட பல உடல்கள் இரத்த காட்டேரின்னு நினச்சி அந்த காலத்திய மக்கள் பயந்துருக்காங்க. அதுதான் நிஜம். இந்த இடத்துல இன்னொரு தகவலையும் சொல்லி ஆகணும். இரத்த காட்டேரிகள்ன்றது அந்த காலத்தில் கருதப்பட்ட பலர் அரச குடும்பங்களை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த ருமேனியா நாட்டு அரசர் 3ஆம் விலாஸ் கூட இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற அரச குடும்பங்களை சேர்ந்தவங்க அவங்களுக்குள்ளேயே பொண்ணு மாற்றி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இதனால் பிரியா அப்படின்ற ஒரு பரம்பரை நோய்க்கு ஆளாகி இருக்காங்க. இந்த நோய் தாக்கினா உடல் சிவப்பு நிறமாக இருக்கும். தோல் அரிப்பு, தோல் வீக்கம், கொப்புளம், அபரிமிதமான முடி வளர்ச்சி எல்லாம் இருக்கும். இந்த நோய் தாக்கினவங்களோட தோலில் இருக்கிற நிறமைகள் எல்லாம் மாறி போகும். இறந்த பிறகும் இந்த நிலைமை நீடிக்கும். சிலருக்கு வேர்க்காது. இறந்து போன அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரோட உடலை தோண்டி பார்த்தா அவரோட மாறாத சிவப்பு நிற கண்ணம் உதடுகளை வச்சு அவர் இரத்த காட்டேரின்னு நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இறந்த உடல்களை தோண்டி பார்க்குற போது இறந்த நபரோட பல் நீண்டு இருந்தால் அவர் தான் அந்த நேரம் இரத்த காட்டேரியாக வர்றாரு இரவு நேரத்தில் அப்படின்னு அந்த காலத்தில் நம்பி இருக்காங்க. ஆனால் இந்த பிரியா நோய் தாக்குனாலும் கூட இறந்தவங்களோட பற்கள் வழக்கத்துக்கு மாறாக நீண்டு இருக்கிற மாதிரி தோணும் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. சரி, இறந்த ஒருத்தரோட உடலை தோண்டி எடுக்கிறாங்க, அவர் இரத்த காட்டேரி அப்படின்ற சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம் நீங்கள். மரத்தில் ஒரு கூர்மையான ஆப்பு செஞ்சு இறந்த உடலில் இருதயத்தில் அதை பாய்ச்சிருவாங்களாம். இறந்தவரோட இதயத்தில் ஆப்பு அடிக்கிறதுன்றதுக்கு குறிப்பிட்ட மரங்களை தான் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவாங்க. ஆஷ் மரம், பிளாக் தோன், மேபிள், ஹேவ்த்ரோன், பக்த்ரோன், ஆஸ்பன் இந்த வகை மரங்களை தான் இதுக்கு பயன்படுத்தணும்னு விதிமுறையெல்லாம் இருக்குது. இப்படி ஆப்படித்தா அந்த உடல் இரத்த காட்டேரியால் எழுந்து வர முடியாது அப்படின்னு அந்த கால மொத்தத்தில் நம்பிக்கை இருந்திருக்கு. இப்படி ஆப்படிக்கிற போது இறந்த உடல்களோட வாயிலிருந்து முனகல் சத்தம் வருமா. அப்படி முனகல் சத்தம் வந்தால் அந்த உடலுக்குரியவர் நிச்சயமாக இரத்த காட்டேரி தான் அப்படின்னு நம்பிக்கை இருந்திருக்கு. ஆனால் இது பற்றி விஞ்ஞானம் வேறு விதமாக சொல்லுது. இறந்த ஒருத்தரோட வயிறு, குடல், இரைப்பையில் சில விதமான வாயுக்கள் தேங்கி இருக்கும். நெஞ்சில் ஆப்படிக்கும் போது அந்த வாயுக்கள் தொண்டை வழியாக வெளியேற பார்க்கும். அப்போ இறந்த ஆள் முனகிற மாதிரியே சத்தம் வரும் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. இரத்த காட்டேரிகளை பற்றி இன்னும் பல விதமான நம்பிக்கைகள் இருக்குது. இரத்த காட்டேரி ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னால் அந்த இரத்த காட்டேரியோட உருவம் கண்ணாடியில் தெரியாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இறந்த உடல்களுக்கும் நிலக்கண்ணாடிகளுக்கும் முடிச்சு போட்டு உலகம் முழுக்க நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. நிலைக்கண்ணாடி இருக்கிற அறையில் ஒருத்தர் இறந்து போய் அவரோட இறந்த உடல் கண்ணாடியில் தெரிஞ்சால் அவர் இறந்த பிறகு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பல்கேரியா நாட்டில் இப்படி இறந்த உடல் நிலக்கண்ணாடியில் தெரிஞ்சிட்டா அந்த உடலை இறுதி சடங்குக்கு எடுத்துக்கிட்டு போகிற போது வாசல் வழியாக எடுத்து போக மாட்டாங்களாம். ஜன்னல் கண்ணாடியை உடைச்சி அது வழியாக தான் எடுத்துக்கிட்டு போவாங்க. இப்படி செய்தால் தான் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வர முடியாது அவரோட ஆவி அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி அந்த காலத்தில் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு குழந்தை பிறக்கும் போதே பற்களோடு பிறந்தா அது இரத்த காட்டேரி அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் பயமும் இருந்திருக்கு.
இந்த இறந்த உடல்களுக்கும் நிலக்கண்ணாடிகளுக்கும் எப்படி சம்பந்தம் வந்துச்சுன்னு கேட்பீங்க. அரசு குடும்பங்களில் போர்பிரியா அப்படின்ற ஒரு பரம்பரை நோய் இருந்ததா நான் சொன்னேன் இல்லையா? அவங்க மூலமாக தான் இறந்த உடல்களுக்கும் கண்ணாடிகளுக்கும் தொடர்பு வந்திருக்கு. போர்பிரியா நோய் தாக்குனவங்களோட முகம் வீங்கி உதடுகள் உள்வாங்கி கோரம் உருவமாக மாறி இருக்கும். உருக்குலைஞ்சு அவங்க தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்தா வருத்தப்படுவாங்க, அதிர்ச்சி அடைவாங்கன்றதுக்காக தான் அந்த ரூமில் அவங்க அந்த நோயாளிகள் இருக்கிற ரூமில் கண்ணாடிகள் எதையும் வைக்க மாட்டாங்க. அவங்க அறையில் இருக்கிற நிலக்கண்ணாடிகள் எல்லாம் எடுத்துருவாங்க. இப்படித்தான் இறந்த உடல்கள் நிலக்கண்ணாடியில் தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு சில பேர் கருதுகிறாங்க. இரத்த காட்டேரிகள் இரவில் தான் வெளியில் வரும், சூரிய வெளிச்சம் அதுகளுக்கு ஒத்துக்காது அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. இதுக்கும் போர்பிரியா நோய்க்கும் தொடர்பு இருக்குது. போர்பிரியா நோய் தாக்குன அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க பலருக்கு வியர்வை சுரப்பிகள் வேலை செய்யாதுன்னு சொன்னேன். அதனால் வெயிலில் எவ்வளோ நேரம் நின்னாலும் அவங்களுக்கு வேர்வை வராது. ஆனால் தோலில் வேறு விதமான பாதிப்புகள் வரும். இதனால தான் வெயிலில் வரமாட்டாங்க. இன்னும் விரிவாக சொல்லணும்னா, போர்பிரியா நோய் தாக்குனவங்களோட தோல் தனக்குத்தானே சரிப்படுத்திக்காது. போதாக்குறைக்கு சூரியன்லேருந்து வர புற ஊதா கதிர்கள் அப்படின்ற அல்ட்ரா வயலட் ரேஸ் போர்பிரியா நோய் தாக்குனவங்கள ரொம்ப பாடாப்படுத்திடும். இதனால் இந்த நோய் உள்ளவங்க வெயில் நேரம் வெளியில் வரமாட்டாங்க. இதை வச்சு தான் இரத்த காட்டேரிகள் பகல் நேரம் வெளியில் வராது அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இரத்த காட்டேரிகளுக்கும் வெள்ளைப்பூண்டுக்கும் ஆகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கும் போர்பிரியா நோய்க்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குது. சிலருக்கு தூசிகள் ஆகாதுன்றது நமக்கு தெரியும். பூக்களை முகந்து பார்த்தா சில பேருக்கு அலர்ஜி ஏற்படும். அதே மாதிரி போர்பிரியா நோய் தாக்குனவங்க வெள்ளைப்பூண்டை பயன்படுத்தினா ஒவ்வாமை ஏற்பட்டு அவங்களோட நோய்க்கான அறிகுறிகள் அதிகமாகிடும். வெள்ளைப்பூண்டில் இருக்கிற ரசாயன பொருட்களோட குணம் அவங்கள அந்த மாதிரி பாடாப்படுத்திடும். அதனால் போர்பிரியா நோய் தாக்குனவங்க வெள்ளைப்பூண்டை தொடவே பயப்படுவாங்க. இதுதான் நாளடைவில் இரத்த காட்டேரிகளுக்கு வெள்ளைப்பூண்டு ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கையாக வளர்ந்துருக்குன்னு தோணுது. கடைசியாக ரத்தம் குடிக்கிற விஷயத்துக்கு வருவோம். உயிருள்ளவங்களோட ரத்தம் மேலே பட்டால் இரத்த காட்டேரிக்கு புது பலம் வந்துடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது திரும்பவும் நம்ம இப்போ போர்பிரியா நோய்க்கு போகணும். இந்த போர்பிரியா நோயோட முக்கிய அறிகுறி ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின்ன்ற சிவப்பு அணு குறையிறது தான். இதனால் போர்பிரியா நோய் தாக்குன ஐரோப்பிய அரசு குடும்பத்தை சேர்ந்தவங்க உடம்புல கெட்ட ரத்தம் சேர்ந்ததாக நினச்சி அதை மாற்றுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக புது ரத்தம் குடிக்கிற பழக்கத்தை அந்த காலத்தில் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. மாட்டு ரத்தம், ஆட்டு ரத்தத்தை அவங்க பருகியிருக்காங்க. இதன் மூலமாக அவங்களோட உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும்னு நம்பியிருக்காங்க. இரத்த காட்டேரிகள் மனித ரத்தம் குடிக்கும்ன்ற நம்பிக்கை இப்படித்தான் வந்திருக்கணும் அப்படின்னு நம்பப்படுது. இதுக்கு மேலே நான் இந்த எபிசோடு நீட்டிக்கிட்டே போனேன்னா நம்ம எபிசோட்லேயே ரத்த வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.